தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வெளியே வந்தது. அதில் மார்க் கட் ஆஃப் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவர்மெண்ட் காலேஜில் இப்போ டீட்டெயிலாக எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம பார்க்குறோம். ஸோ அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்டெப்த்தாக அவங்க செக் பண்ணிவிட்டு திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதற்குரிய வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கு இந்த 2026க்கு க்ளோசிங் மார்க்கு. ஸோ இந்த க்ளோசிங் மார்க்கை அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் என்னென்ன வந்திருக்கு. இது 15% ஆல் இண்டியா கோட்டா. ஸோ அதுதான் முக்கியம். 15% ஆல் இண்டியா கோட்டாவில் இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு ஃபார் எம்பிபிஎஸ் அப்படின்றது தான். ரேங்க் பார்த்தீங்கன்னா 22,342 க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்களோட மார்க் 572. இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 27,179வது ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. 564 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி கேட்டகரி, இந்த ஓபிசி கேட்டகரி உங்களுக்கு தெரியும், எல்லாருமே அதாவது பிசி எம்பிசி எல்லாருமே அதில் வருவாங்க. இது பார்த்திங்கன்னா 23,075 க்ளோஸ் ஆகிருக்கு ரேங்க்கு. மார்க்கை பொறுத்த வரைக்கும் 571 க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 1,04,921வது ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 489வது மார்க்கில். அதே போல் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,32,111 க்ளோஸ் ஆகிருக்கு. இதனுடைய மார்க் 471 க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ அடுத்தது பிடிஎஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். பிடிஎஸில் எந்த அளவுக்கு வந்திருக்கு, இது ஃபஸ்ட் ரவுண்ட் தான். இப்போது செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டோட வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வெளியிடுவாங்க இல்லையா, அந்த வேக்கண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மார்க் மேபி குறையலாமே தவிர அதிலேருந்து பெரிய இம்பேக்ட் வராது. பட் இப்போ பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிடிஎஸில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 41,017 க்ளோஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா 545 க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கை பொறுத்த வரைக்கும். இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 45,421 க்ளோஸ் ஆகிருக்கு. இது 540 மார்க் க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோசிங் மார்க்கு. ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 42,260 க்ளோஸ் ஆகிருக்குங்க. 544வது மார்க்கில் இருக்குது. தென் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1,53,140 க்ளோஸ் ஆகிருக்கு. இது 458 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1,77,533 அண்ட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 445. இப்போ வித்தியாசங்கள் அப்படின்னு பாருங்கள், கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 572 இருக்கிறது 545 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போது பிடிஎஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 10 மார்க் கூட குறைஞ்சி வரும், அதில் தப்பு இல்லை. 10 to 15 மார்க் கூட குறைஞ்சி வரலாம். ஆனால் நீ ரவுண்ட் 2ன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு குறைஞ்சலாம் வராது. 1 மார்க் குறையலாம், 2 மார்க் குறையலாம், அதுக்கு மேலே குறையிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. சரிங்களா? இதுதான் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 1 கட் ஆஃப் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ திரும்ப நம்ம எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்ன டீட்டெயில்ன்றதை நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா ரிசல்ட்டும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அதை பற்றி பேசுகிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.